ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். செழிப்பான வேரூன்றப்படுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். நல்ல வார்த்தை இல்ல? தண்ணீர் இருக்கிற வேர் விடுகிற மரம். இந்த காலை நேரத்தில் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஒரு சம்பவம் வாசித்த ஞாபகத்தில் உண்டு. கொஞ்சம் எல்லா வருடங்களை பார்த்தும் வறட்சியான இடம். அந்த ஏரியா ஆரஞ்சு பல தோட்டங்கள் இருக்கிற இடம். ஒரு நண்பர் வேதனையோடு தன்னுடைய ஆரஞ்சு தோட்டத்திற்கு நண்பர் அழைத்து போனார். நிறைய மரங்கள் பட்டிருந்தது. காரணம் தண்ணீர் பற்றாக்குறை. இவர் தோட்டம் மாற்றமில்லை, மற்ற தோட்டங்களும் காய்ந்திருந்தது. அதற்கு பிற்பாடு இந்த நண்பர் தன்னுடைய தோட்டத்துக்கு தூரத்தில் அழைத்து கொண்டு போனார். அது மாத்திரம் பச்சை பசேர்னு இருந்தது. இவர்கிட்ட கேட்டார், எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ப்பீங்க? 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ப்பேன். அப்படியா? அப்போ இப்போ என்ன தண்ணி இல்லை, அதனால அது தாங்க முடியல. ஆனால் அவருடைய தோட்டம் செழிப்பாக இருந்தது. அவர் கேட்டார், நீங்க எப்படி 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ப்பீங்களா? இல்லை, நான் வாரத்து ஒரு முறை தான் தண்ணி பாய்ப்பேன். ஏன் உங்களுடைய தோட்டம் மாத்திரம் நல்ல செழிப்பா இருக்கு? அவர் சொன்னாரு, தண்ணி இருக்கிறது என்று நிறைய பாய்த்து கெடுத்து விடாமல் ஆரம்பத்திலே ஒரு வாரத்திற்கு தண்ணி விட்டதனால் அது வேரை ஆழமாய் போட்டு தண்ணீர் தேடுகிறதற்காக வேர்களை ஆழமாய் போட்டு விட்டது. தண்ணீரை தேடி வேர் ஊன்றப்பட்டதுனாலே அது சின்ன சின்ன இதெல்லாம் காஞ்சி போகாது. ஏற்கனவே நான் வாரத்திற்காக பாய்க்கிறேன், அது ரொம்ப செழிப்பா இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, ஒரே மாதிரி உள்ள தோட்டம் ஒன்று காய்ந்து விட்டது. காரணம் வேர் ஆழமாய் போகவில்லை. ஆனால் இது ஆழமாய் போனதனால் இது பச்சையாய் செழிப்பாய் கனி கொடுக்கிறதா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அப்படித்தானே வாசிக்கிறோம். வறட்சியான காலங்களிலும் பச்சையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தண்ணீர் அருகே அது வேறு ஒன்றது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ மேலோட்டமாய் வாழ்கிற வாழ்க்கையில் ஆழமாய் கிறிஸ்துவில் ஜெபத்தில் ஆழமாய், உபவாசத்தில் ஆழமாய், உபதேசத்தில் ஆழமாய், அன்பில் ஆழமாய், நல்ல நற்சுவாபங்களில் ஆழமாய் வேறு ஊன்றுகிற அனுபவம். அது நம்பிக்கை. அந்த வேறு ஊன்றுகிறதை பற்றி பார்க்கும்போது கிறிஸ்துவில் ஆழமாய் நம்புகிறது. சனகரிப் அந்த ராஜா விரோதமாக எழும்புற போது எசேக்கியா நிருபம் எழுதிட்டார், உன் தேவனை காப்பாற்றிடுவாரா அப்படின்னு. இவர் அந்த நிருபத்தை கொண்டு போய் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எனக்கு நிற்க பலன் இல்லை. ஆண்டோட்ட ஆழமாக நம்பிக்கையோடு வேறு உண்டினார். ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர், 1,85,000 பேரை கொண்டு போட்டான். தேவன் யுத்தம் பண்ணினார். இவங்க யுத்தத்துக்கே போகல, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஒரு நம்பிக்கையின் மூலம், விசுவாசத்தின் மூலம், தைரியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அளவில்லாத ஆழமான நம்பிக்கை வைத்தால், வேறு ஒன்றினால், ஹல்லேலூயா, நீங்க பட்டு போக மாட்டீங்க, செழிப்பாயிருப்பீங்க. கிறிஸ்துவில் ஆழமாய் வேண்டுவர்கள். மேலோட்டமான வாழ்க்கை வாழாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் உள்ள போங்க, வேறுடுங்கள். பெரிய பெரிய கட்டடம் ரொம்ப அழகா தோணும். காரணம் தெரியுமா? கண்ணால பார்க்க முடியாத ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பெரிய பெரிய மரங்கள் எந்த புயலில் விழாது. காரணம் தெரியுமா? ஆணி வேர் ஆழமா கீழே போயிருக்கும். நீங்க உறுதியா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தரை நம்புங்க, உறுதியா கர்த்தர் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடுமா, ஜெபம் பண்ணுமா. பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஏதோ மேலோட்டமாய் வாழ்கிற வாழ்க்கையில் ஆழமாய் வேரூன்றி வாழ்கிற நல்ல வாழ்க்கையா மாறட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதி, நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.